தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். ஷாஹுல் அமீன் அவர்களுடைய மகனார் ஜாசிப் அவர்கள் 330 நாட்கள் தொடர்ந்து ஃபஜ்ர் தொழுகை வருகை தந்ததற்காக வேண்டி இப்பொழுது பரிசை நமது ஊராட்சி மன்ற தலைவர் சாதிக் கண்ணன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இரண்டாவது பரிசு மதீனா தெருவை சார்ந்த ஹாஜா மொய்தீன் அவர்களுடைய மகனார் சுஹேல் கான் பெறுகிறார்கள். இந்த பரிசை ஷேக் அலாவுதீன் அண்ணன் அவர்கள் வழங்குகிறார்கள். பிலால் பிலால் அப்படியே செய்ய அடுத்ததாக பள்ளிவாசல் ரோட்டை சார்ந்த முகமது யஹியா அவர்களுடைய மகனார் ஹபீஸ் அவர்கள் 130 நாட்கள் தொழுகை வந்ததற்காக வேண்டி இப்பொழுது பரிசை ரைசனன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். சாப்பிடுவார்கள். நாரே தக்பீர். அடுத்து நான்காவதாக பள்ளிவாசல் ரோட்டை சார்ந்த ஹாஜா மொய்தீன் அவர்களுடைய மகனார் முகமது அஸ்வாக் அவர்கள் 130 நாட்கள் ஃபஜ்ர் தொழுகை வருகை தந்ததற்காக வேண்டி ஃபாத்திமா குரூப் அவர்கள் பரிசை வழங்குகிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து அடுத்து 7 வயசு தான் அது. ஆனா ஃபஜ்ர் தொழுகை கிட்டத்தட்ட 130 நாள் 5 மாசம். எல்லாத்துக்கும் முன்னாடியே ஃபஜ்ர் 5:50னா அஜருக்கு தான் முன்னாடி வரணும். ஆனா நமக்கு முன்னாடியே பையன் வந்து உட்கார்ந்துருப்பார். பார்ப்பதற்கே நம்ம அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்கன்னா உண்மையிலேயே பெற்றோர்களை நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். உண்மையிலேயே பெற்றோர்களுடைய முயற்சி இல்லை அப்படின்னா நிச்சயமா வந்திருக்க மாட்டார். நமக்கு முன்னாடி அதுவும் ஃபஜ்ர் இப்பெல்லாம் கடுமையான மழையிலும் கூட நம்மளுக்கு முன்னாடி உட்கார்ந்து 7 வயதே ஆன கீழப்புது தெருவை சார்ந்த ஷாஹுல் அமீன் அவர்களுடைய மகனார் ஃபாஹிம் அவர்கள் 130 நாட்கள் தொழுகை வந்ததற்காக வேண்டி இப்பொழுது பரிசை நமது நிறைவு பெறுவரை நிறைவேற்றிய ஹைதர் யசத் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து பள்ளிவாசல் தெருவை சார்ந்த ஹஜ்ஜு முகமது அவர்களுடைய மகனார் அகமது அப்துல்லா அவர்கள். இவர்களுமே வெள்ளிக்கிழமை சூரத்துல் கௌஃப சரியான முறையில் ஓதுவர். 1 வருஷம் இல்ல 1.5 வருஷமா சரியான முறையில் ஓதி சூரத்துல் கௌஃப் வெள்ளிக்கிழமை ஓதுனாவே பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நம்முடைய அப்துல்லா அவர்கள் கலந்திருக்கிறாங்க. 130 நாட்கள் தொடர்ந்து வருகை தந்ததற்காக வேண்டி இப்பொழுது பரிசை ஷேக் முஹிதீன் ஃபாசில் பாக்கவி ஹஸ்ரத் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள்.
நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து ஆவணியாபுரம் பாதி நாள், திருவாடுதுறை பாதி நாள். ஏன்னா ஆவணியாபுரத்தையும் மறக்கக்கூடாது, அத்தா ஊரையும் மறக்கக்கூடாது, அம்மா ஊரையும் மறக்கக்கூடாது. வந்தவனே அஜித் அஸ்லாம் நல்லா இருக்கிறான்னு கேட்க நல்ல ஒரு புள்ள. பள்ளிவாசல் தெருவை சார்ந்த முஜீபுர் ரஹ்மான் அவர்களுடைய மகனார் முஹ்சீன் அவர்கள் 130 நாட்கள் ஃபஜ்ர் தொழுகை வருகை தந்ததற்காக வேண்டி இப்பொழுது பரிசை லத்தீப் பாக்கவி ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்து நாட்டான நைனா முகமது அவர்களுக்கு சால்வை பொருத்தி ஷேக் மஹிந்திஸ் அவர்கள் கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். 4 பரிசு 4 பேர் வழங்கினாங்க சைக்கிள். இந்த 3 ஃபேன் யாரு வாங்கினாங்க அப்படின்னா நம்முடைய இளைஞர்கள். இந்த மாதிரி செய்தியை சொல்றப்ப ஒரு நாள் தான் சொன்னேன், நைட்டில் தான் சொன்னேன். அடுத்த நாள் காலையில் அஜித்து நீங்க எதுவும் கவலைப்படாங்க அஜித்து, 3 ஃபேன் எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு உடனே சொன்னாங்க. உண்மையிலேயே எல்லாத்துக்கும் நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சின்ன வயசு தான், சம்பாதிப்பது கூட ஒண்ணுமே அந்த அளவுக்கு இல்லை. அப்படி இருந்தும் கூட நம்முடைய ஊர் பிள்ளைகளுடைய நினைவுபடுத்துவதற்காக வேண்டி, ஊக்குவிப்பதற்காக வேண்டி வழங்கிய அந்த இளைஞர்களுக்கும் அல்லாஹு தாலா சிறந்த கயிறு பரக்கத்துகளை வழங்குவானாகவும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக இரவு உணவு, சும்மா ஒரு ரூபா 2 ரூபா இல்லை, ஒரு 2-1.5 லட்சம் அந்த அளவுக்கு நம்ம போய் கேட்ட உடனே, நிர்வாக பெருமக்கள் கேட்ட உடனே நம்ம நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக வேண்டி நிர்வாகத்தின் சார்பாகவும் கூடி இருக்கக்கூடிய விழா குழுவின் சார்பாகவும் மீண்டும் நன்றியை ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இப்பொழுது நன்றி உரை அழைக்கப்படும். அதற்கு பிறகு துவா ஓதப்படும். அதற்கு பிறகு யானடி பைத்து ஓதப்படும். எல்லோருக்கும் உணவு பட்டணம் உண்டு. அதனால் பொறுமையா வரிசையா போய் எல்லாம் 3 முறையும் இருக்குது. பள்ளிவாசல் தெருவில் இருக்குது, இங்க வலது பக்கத்திலேயே இடது பக்கத்திலே இருக்குது. பொறுமையை காத்து கடைசி வரைக்கும் துவாவில் இருந்துட்டு யானடி பைத்து எல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியா போங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் வருஷம் கொடுக்குறப்ப 1 பிள்ளை, 2வது வருஷம் 4, இப்ப 7, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் 30 பிள்ளைங்க. நீங்க ஃபஜ்ர் தொழுகை நம்ம பாக்குறப்ப 5 சஃப் ஏதோ பெருநாள் தொழுகை மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊர்ல பெருமை இல்லை, இதெல்லாம் பெருமை தான். அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஊக்குவீங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் ஊக்குவீங்க. பெற்றோர்கள் நினைத்தால் நிச்சயமாக வெற்றி என்பது நிச்சயம் உண்டு என்ற நல்ல காரணம். ஏதோ நீ பரிசு வாங்கிட்டாரு அதனால அப்படி வீட்டில் வச்சிடக்கூடாது அப்படின்னு வந்துடக்கூடாது. அதனால வரக்கூடிய காலங்கள்ல இன்னைக்கு 7, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் 30. எல்லாம் நிர்வாக பெருமக்களும் அஜரத்து கூட சொன்னாங்க. நிர்வாக பெருமக்கள் உண்மையிலே ஒத்துழைச்சாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாம நம்ம போய் எது சொன்னாலும் அஜரத்து நீங்க செய்யுங்க அஜரத்து, எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் உண்மையிலே பெருமைக்காக வேண்டிய அல்ல, நம்ம ஊருடைய நிர்வாக பெருமக்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் நல்ல கூலியை கொடுப்பது மட்டுமில்லாமல் அவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நீண்ட ஹயாத்தையும் வல்ல ரஹ்மான் கொடுப்பானாக இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்வதோடு இப்பொழுது நன்றி உரை ரஹ்மத் நகர் பள்ளியினுடைய இமாம் அப்துல்லா மிஸ்பாஹ் ஹஸ்ரத் அவர்கள்